Hello friends, so இன்னைக்கான வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பிக்சல் LED மேனுவல் parallel controller பத்தி தான் பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி 20 port or 40 port parallel controller பார்த்திருப்போம். ஒவ்வொன்றுத்துக்கும் அதாவது ஒரு சேனல்லையும் ஒரு லைன் எடுத்துட்டு Z கனெக்ஷன் S கனெக்ஷன் இல்லாம நாம வந்து லைட்டா ஏறி வச்சிருப்போம். சோ அதுல என்ன டிசைன் கொடுத்திருக்காங்களோ அந்த டிசைன் தான். சோ இந்த கண்ட்ரோலர்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படினா இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா சீரியல் டிசைன் தான். அதாவது பெல்ட் டிசைன் தான் ரன் ஆகும். சோ இதுல என்ன ஒரு டிஃபரண்ட் அப்படினா இதுல நீங்க ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், கலர் வேரியேஷன் பண்ணிக்கலாம், பல்போட அளவு மாத்திக்கலாம். அதாவது 50 100 150ன்றத மாதிரி மாத்திக்கலாம். சோ அது என்னன்றது சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதுதான் அந்த கண்ட்ரோலர். பார்க்கிறதுக்கு இப்படி தான் இருக்கும். நார்மலா எல்லா கண்ட்ரோலர் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்றதெல்லாம். பாருங்க ஃபர்ஸ்ட்ல ஸ்பீட் கண்ட்ரோல் பத்தி போட்டுருக்காங்க. சோ இதுதான் ஸ்பீடு, கலர், இது வந்து பல்ப் மாத்திக்கிறதுக்காக. சோ இதை நீங்க வேரி பண்ணீங்க அப்படினா நீங்க எவ்வளவு ஸ்பீட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த டிசைன் ரன் ஆகணும் அப்படின்றதெல்லாம் நீங்க மாத்திக்கலாம். சோ அதுக்காக ஸ்பீட் கண்ட்ரோலர் கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து கலர். இது என்ன கலர் அப்படினா ஒரு தடவை நீங்க பிரஸ் பண்ணும்போது ஒரு டிசைனா மாறும். அதாவது ரெட் கலர்ல இருந்து ப்ளூல இருந்து green இந்த மாதிரி கலர் மாறும். அப்புறம் இந்த மல்டி கலரும் சேர்ந்து மாறும். அடுத்து வந்து இந்த சுவிட்ச் கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த பக்கம் லெஃப்ட் சைடு லாஸ்ட்ல தள்ளிங்க அப்படினா 50 பல்ப் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது வந்து சென்டரா வச்சீங்க அப்படினா 100 பல்ப், லாஸ்டா வச்சீங்க அப்படினா 150 பல்ப். இது நான் சொல்றது எல்லாமே சீரிஸ் லைனா, parallel கிடையாது. கண்டினியூஸா 150 பல்ப் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்றேன். சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி பாப்போம். நார்மலா எல்லா டேட்டாலயும் பவர் சப்ளை கொடுக்கிற மாதிரி தான். ஒரு பிக்சல் எடுத்து நம்ம சின்னதா செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 வோல்ட், நீங்க வேற SMPS நீங்க 80 amps அந்த மாதிரி கொடுப்பீங்களா பில்டிங்ல கொடுக்கும்போது, சோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட நீங்க கொடுத்துக்கலாம். நான் இப்போதைக்கு சின்னதா ஒரு செட் செக் பண்றதுனால 5 வோல்ட் கொடுக்கிறேன். சோ அதுல வந்து மேல் பின் ஃபீமேல் பின்னை கனெக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் வழக்கம் போல பவர் சப்ளை கொடுத்தீங்க அப்படினா அதுல டிசைன் வந்து ரன் ஆகும். இப்போ டிஃபால்ட்டா அதில் இருக்க டிசைன்ஸ் ரன் ஆகுது. ஒன்றுனா நம்ம மேனுவலில் கண்ட்ரோல் பண்ணலாம். ஒரு டைம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போதும் ஒரு கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ இதில் ஒரு சில டிசைன்ஸும் வரும். எல்லாமே கண்டினியூஸாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது எல்லாமே வரும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 50 பல்ப் தான் நம்ம போட்டிருக்கனால நம்ம 50ல் வச்சிடலாம். ஸோ 150ல் வச்சிங்க அப்படின்னா அடுத்த டிசைன், அதாவது லாஸ்ட்டாக போகிற டிசைன்ஸ் வந்து பல்ப் இல்லாதனால பல்ப் வந்து எரியாமல் இருக்கும். அதுக்காக 50ல் வச்சுட்டு ஸ்பீடை வந்து நீங்கள் வேரியேஷன் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள் ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ண ஒரு பல்பாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது டிசைன் வந்து ரன் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது நீங்கள் ஃபுல்லாக கூட வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 50 ஒரு பெல்ட்டில் 100 பல்ப் இருக்கும் இல்லையா, நான் இப்போ வந்து 50 பல்ப் மட்டும் தான் ஆன் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ 100 பல்ப் போட்டனால லாஸ்ட்லேருந்து வருது பாருங்கள் டிசைன்ஸு. இப்போ நான் கட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ அதோட நின்றுடும். ஸோ நீங்கள் ஸ்பீடு வேணும் அப்படின்னா ஸ்பீடை வந்து குறைக்கவோ கூட்டிக்கலாம். ஸோ இது பேரலாக எத்தனை செட்டு போடலாம் அப்படின்னா ஒரு 25 30 செட் வரையும் நாங்கள் செக் பண்ணியிருக்கோம் இது வரையும். அதுக்கு மேலே நான் ஒன்றும் செக் பண்ணல. 25லேருந்து ஒரு 30 வரையும் நாங்கள் ஒரு பில்டிங்கில் போட்டிருக்கோம். அப்புறம் ஒரு கோபுரத்துலேயும் போட்டோம். ஸோ இதில் வர டிசைன்ஸு வேரியேஷன் பண்ணி போட்டிருக்கோம். ஆக்சுவலி இந்த கண்ட்ரோலர்லாம் வந்து ரொம்ப நாள் ஆகுது. நான் தான் இப்போ லேட்டாக வீடியோ போடுறேன்னு நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப நாளாக வீடியோ போட முடியல அந்த ஒரு ரீசனால். ஸோ ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில அந்த பெல்ட் டிசைன்ஸ் எல்லாமே அதிலே ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ஒரு ஃபீச்சர்ஸ் அப்படின்னா நீங்கள் ஸ்பீடை வந்து குறைக்கவோ கூட்டவோ பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஒரு கலராக நீங்கள் மாற்றிக்கலாம். அப்புறம் வந்து பல்ப் வந்து நீங்கள் இப்போ 50 பல்ப் போட்டிங்க அப்படின்னா 50க்கு தனியாக, 100 மாற்றினீங்க அப்படின்னா 100 தனியாக, இல்லை ஒரு 150 போட்டிங்க அப்படின்னா அதுக்கு தனியாக நீங்கள் சுவிட்சை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன சொன்னேன் இல்லையா, ஸோ இப்போ வந்து நாங்கள் 50 பல்பை மாற்றிருக்கேன் பாருங்கள். அந்த லாஸ்ட்டில் இருக்கிறது எரியாது. ஏன்னா 50 பல்பு தான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் சென்டராக கொடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த லாஸ்ட்லேருந்து பல்ப் வந்து எரியும். ஏன்னா இப்போ நான் 100 கொடுத்துட்டேன் இல்லையா, ஒரு பெல்ட்டில் 100 தான். ஸோ இன்னொரு நீங்கள் 50 கனெக்ட் பண்ணிக்கலாம் இதில். ஸோ அடுத்து வந்து கலர் சேஞ்சஸ் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்பீடு எப்படின்றத காட்டிடுறேன். இப்போ வந்து ஃபுல் ஸ்பீடில் இருக்குது, அதனால் டிசைன் போகிறதே தெரில. இப்போ ரொம்ப ஸ்லோ பண்ணிட்டேன் ஸ்டார்டிங் ரேஞ்சில். ஸோ அதனால் டிசைன்ஸ் வந்து ரொம்ப பொறுமையாக போயிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணவோ இல்லை குறைக்கவோ எதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ கலர் நம்ம சொன்ன மாதிரி சேஞ்சஸ் நீங்கள் பண்ணிக்கலாம் தாராளமாக. எப்படி கலர் மாற்றணும் அப்படின்றத ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒன்றுத்துக்கும் கலர் மாறிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம் கலர்ஸு. ஓகே, ஒரு சில பேருக்கு ரொம்ப புரியாமல் இருக்கலாம். ஸோ நான் இப்போ அது எப்படின்றத நான் வரைஞ்சே காட்டுறேன். இப்போ அந்த கண்ட்ரோலரில்
அந்த சுவிட்ச் வந்து லெஃப்ட் சைடு லாஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சீரியஸாக அதாவது ஒரு ட்ராப் செட்டு தொங்க விட்றீங்க அப்படின்னா 50 பல்பு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 50 பல்பை நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சென்ட்ரா அதாவது 100 பல்ப் வைக்கும் போது அப்படின்னா அது கீழேயே இன்னும் ஒரு 50 பல்பு சேர்த்து வச்சுக்கலாம். சென்ட்ரா வச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ கீழே 50 பல்புக்கு தொங்க விட்ருப்பீங்க, அது கீழே இன்னொரு 50 பல்பாக கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மொத்தம் 100 பல்பாக இது பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் சொல்கிறதெல்லாம் சீரியல் தான், சீரியல் கனெக்ஷன்ஸ் மேலேருந்து கீழே வர மாதிரி. ஸோ இப்போ வந்து 50 முடிஞ்சிங்களா, இன்னும் அதாவது கடைசியில் வச்சுட்டிங்க அப்படின்னா 150. இப்போ அந்த இடத்துல டாட் வச்சுட்டு இன்னும் ஒரு 50 பல்பு நீங்கள், அதாவது டாட் மீன்ஸ் அங்கே நீங்கள் கனெக்ஷன் பண்ணிவிட்டு அப்படின்னா 50 பல்பு டோட்டலாக மேலே உங்களுக்கு மேக்ஸிமம் நம்ம எப்போவுமே 100 தான் போடுவோம். ஒரு சில பேர் ரொம்ப பெரிய பில்டிங் அப்படின்னா 150 பல்ப் போடுறவங்களும் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ சீரீஸ் கனெக்ஷன்ஸாக நீங்கள் வந்து 150 பல்பு நான் சொன்ன மாதிரி 150 பல்பு. அப்போ பேரலாக எவ்வளோ செட்டு போடலாம் அப்படின்றது உங்களுக்கு டவுட் வரலாம். ஸோ பேரலாக நாங்கள் போட்ட வரையும் 25லேருந்து 30 செட் வரையும் நாங்கள் போட்டு பார்த்துருக்கோம். ஸோ எந்த ஒரு ஃபால்ட்டுமே எங்களுக்கு வரல. 30 செட் வரையும் நாங்கள் கரெக்டாக போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு மேலே இன்கேஸ் நாங்கள் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா நான் இப்போ செக் பண்ண வரையும் நான் அதில் இருக்கிற இதை சொல்லிடுறேன். 30 செட் வரையும் நாங்கள் போட்டோம், அதுக்கு மேலே நாங்கள் போட்டு பார்க்கல. எவ்வளோனா கீழே 100 வச்சு நாங்கள் போட்டோம். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா அந்த டேட்டாவை சென்ட்ரலில் வச்சு போடணும். வேறு இந்த அதாவது லெஃப்ட் சைடு ஸ்டார்டிங்கிலோ இல்லை ரைட் சைடு எண்ட்லேயோ வைக்கக்கூடாது. சென்டராக பார்த்துட்டு கண்ட்ரோலரை வைங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த கண்ட்ரோலர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக யாராவது வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐக்கனும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் நீங்கள் மறக்காமல் நோட்டிஃபிகேஷனில் பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிருந்து இருப்பது உங்கள் தமிழ். பாய்.